கிரிக் டைம் ஃபேன்ஸுக்கு வணக்கம். ஸோ ஐபிஎல் உடைய முதல் மேட்ச் நடந்து முடிஞ்சு. ஸோ சிஎஸ்கே கம்ஃபர்டபுளா வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொன்னோம். ஸோ ரெண்டு டீமுமே குட் ஃபைட் பண்ணாங்க. இருந்தாலும் ஆர்சிபி கிட்ட ஒரு சில சொதப்பல்கள் இருக்கு. இன்ஃபேக்ட் சிஎஸ்கே கிட்டையும் இருக்கு. இருந்தாலும் இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் எக்ஸ்ட்ரானரி வின் சிஎஸ்கேக்கு அப்படித்தான் சொல்லி ஆகணும். ஸோ மேட்ச்ல ஆர்சிபி எங்கெங்க தப்பு பண்ணாங்க, என்னென்ன குறைகள் அப்படிங்கறதையும் கம்ப்ளீட்டா இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்பதான் அப்டேட் எல்லாமே எங்களுக்கு வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ரெண்டு சைட்ல இருந்துமே சேம் ஸ்குவாட் தான் வந்துருந்துச்சு. ஆர்சிபியை பொறுத்த வரைக்கும் சேம் ஸ்குவாட் தான். ஸோ சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் சேம் ஸ்குவாட் தான். சின்ன சின்ன சேஞ்சஸ் மட்டும் நான் சொல்லியிருந்தேன். ஸோ கண்டிப்பா அல்சாரி ஜோசப்புக்கு பதிலாக ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்துட்டு ஒரு ஃபெர்கசனோ அப்படி இல்லைன்னா ரீஸ்டாப்லயோ ஆடலாம்னு சொல்லிட்டு ஸோ அதே மாதிரி வேற யாராவது ஆட வச்சிருக்கலாம். ஸோ நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் இருந்தாலும் அல்சாரி ஜோசப் நல்லா பண்ணுவாருன்னு எதிர்பார்த்தோம். ஸோ ஏகப்பட்ட அன்லக்கி டெலிவரிஸும் இருந்தது. அதே மாதிரி அவருக்கும் இந்த நாள் ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை. அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா அனுஜ் ராவத்தை நான் சொல்லிட்டே இருக்கேன். இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோ ஆர்சிபியோட பிளேயிங் 11 எல்லாத்தையுமே எடுத்து பாருங்க. அனுஜ் ராவத்துடைய நேம் நான் சொல்லியிருப்பேன். பிகாஸ் ரீசன்ட் டைம் அவருடைய ஃபார்ம் செமையா இருந்துட்டு இருக்கு, நல்லா பண்ணிட்டு இருக்காரு. ஸோ லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் வேற கண்டிப்பா 11ல இருப்பாருன்னு நான் சொன்னப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல ப்ரோ, லோங் ப்ரோ இருப்பாரு, இல்லைன்னா வேற யாரோ வந்துருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தீங்க. பட் நம்ம சேனல்ல இருந்து சொன்ன மாதிரி அனுஜ் ராவத் தான் அந்த இடத்த சீல் பண்ணாரு. ஸ்டார் பாய் பயங்கரமா ஆடி கொடுத்தாரு அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு கட்டத்துல 78க்கு 5 அவ்வளவுதான், ஆர்சிபி முடிஞ்சு போச்சு. ஸோ மிடில் ஆர்டர்லாம் வீக் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும்போது இவ்வளவு தூரம் கொண்டு போனதே பார்த்தோம் அப்படின்னா அவர் தான். ஸோ இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லிடுறேன். ஃபேஃப் டு பிளஸி ஃபேண்டாஸ்டிக் ஸ்டார்ட் அப்படின்னு தான் சொல்லி ஆகணும். விராட் கோலி ஒரு பக்கம் வெறும் ஒரே ரன்ல தான் இருந்தாரு. ஆனா மனுஷன் இந்த பக்கம் 20, 25, 30 அப்படிங்கிற மாதிரி பிரிச்சுட்டாரு. 3 ஓவர்ல 33 அப்படிங்கிறது எக்ஸ்ட்ரானரி. பயங்கரமா ஒரு நல்ல செட்டில் பண்ணி கொடுத்தாருன்னு சொன்னோம். ஸோ அவசரப்பட்டு அடிச்சதை விட பெஸ்ட் கேட்ச் ரச்சின் ரவீந்திரா பிடிச்சாருன்னு சொன்னோம். எக்ஸ்ட்ரானரி கேட்சுங்க. இதனாலதான் நியூசிலாந்து பிளேயர்ஸ் வந்துட்டு 3D பிளேயர்ஸ் சொல்றாங்க. அவர்னால வந்துட்டு பெஸ்ட் ஃபீல்டிங்கும் பண்ண முடியும், பெஸ்ட் பவுலிங்கும் பண்ண முடியும், பேட்டிங்கும் பண்ண முடியும். அதை காமிச்சிருக்காரு ரச்சின் ரவீந்திரா. அவருடைய ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான ஒரு கேட்சுங்க. ஃபேஃப் டு பிளஸி அவுட் ஆயிட்டாரு. ஸோ விராட் கோலியை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு அவருடைய நாள் இல்ல. நிறைய பால் சாப்பிட்டாரு. 20 பால் பிடிச்சி 22 ரன் என்னமோ தான் சம்திங் என்னமோ அடிச்சாரு. அவருக்கு செட்டில் ஆகிறதுக்கு அந்த டைமே கொடுக்கல. பட் இருந்தாலும் ஒரு ஷாட்டுக்கு போகலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த முயற்சி வந்துட்டு பண்ண ஆரம்பிச்சாரு. ஆனா அவருடைய கேட்சும் எக்ஸ்ட்ரானரி கேட்ச். அஜன்கியா ரஹானே பவுண்டரி லைன்ல அழகா பிடிச்சி தூக்கி வீசுவாரு. ஸோ செம்மையான ஒரு கேட்ச். இந்த வருஷத்துடைய பெஸ்ட் கேட்ச்ல ஸோ கண்டிப்பா இந்த ரெண்டுமே இருக்கும் அப்படிங்கிறது மாற்றம் கிடையாது. ஸோ செகண்ட் இன்னிங்ஸ்ல ஒரு கேட்ச் இருக்கு, நான் அதையும் சொல்றேன். ஓகேவா? ஸோ இப்போதைக்கு இவங்க 2 பேர் அவுட் ஆயிட்டாங்களா. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப எதிர்பார்த்த மேக்ஸ்வெல், அது மட்டும் இல்லாம கேமரூன் கிரீன் 2 பேருமே ஸோ அவங்க செட்டில் ஆகிறக்கே விடல அப்படின்னு தான் சொன்னோம். எக்ஸ்ட்ரானரி பவுலிங். இது எல்லாருக்குமே கிரெடிட்ஸ் நம்ம கொடுக்கணும் அப்படின்னா முஸ்தபிசூர் ரஹ்மான் ஒரு 3 நாள் 4 நாள் முன்னாடி ஸோ தசைப்பிடிப்பு காரணமா வெளியில வந்துட்டு சச்சில வச்சு எடுத்துட்டு போயிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு வந்து பவுலிங் போட்டு எக்ஸ்ட்ரானரியா 4 விக்கெட் எடுக்கிறது அப்படிங்கறதெல்லாம் வந்துட்டு சாத்தியமே இல்லை. பயங்கரமான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா பாராட்டி ஆகணும். ஸோ முஸ்தபிசூர் ரஹ்மான் ஸோ இந்த சீசன் ஃபுல்லா ஆடுவாராங்கிறது டவுட் தான். ஏன்னா பங்களாதேஷுடைய அந்த T20 பிராக்டிஸ் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஆனா இருக்கிற வரைக்கும் சிஎஸ்கேக்கு காப்பாத்தி கொடுப்பாரு அப்படிங்கறத மாற்றம் கிடையாது. ஸோ பத்திரானா வர வரைக்கும் இருந்தா போதுன்னு நினைச்சா இப்ப இவர் பெட்டரா இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கேம்ப்ல என்ன நடக்குன்னு பார்க்கலாம். அவ்வளவுதான். 78க்கு ஒரு 5 விக்கெட் எல்லாருமே போயிட்டாங்க. ஸோ இன்னைக்கு கீழே யாரும் இல்லை அப்படின்னு நினைக்கும் போது தினேஷ் கார்த்திக் பினிஷிங் ரோல் நான் தான் பண்ண போறேன் அப்படிங்கிற மாதிரி சேம் முஸ்தபிசூர் இது வரைக்கும் வெறும் 7 ரன் கொடுத்து 4 விக்கெட் எடுத்திருந்தாரு. ஆனா தினேஷ் கார்த்திக் செம்மையா அவரை ஃபேஸ் பண்ணாருங்க. பயங்கரமா ஆனாரு. அனுஜ் ராவத் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு பிரிச்சுட்டாங்க. அண்ட் துஷார் தேஷ்பாண்டே சிஎஸ்கே பண்ண ஒரிஜினலான ஒரு மிகப்பெரிய தப்பு என்ன தெரியுமா? துஷார் தேஷ்பாண்டே உள்ள கொண்டு வந்தது. அவர் வந்துட்டு நல்லா பண்ணியிருந்தாரு. ஸோ இப்போ ரஞ்சி டிராஃபில நல்லா பண்ணியிருந்தாருங்கிறதுனால கொண்டு வந்தாங்க. ஆக்சுவலா சார்துல் தாக்கூரை கொடுத்துருக்கலாம், இல்லைன்னா முகேஷ் சௌத்ரி வந்திருக்கலாம். அவங்க 2 பேராவது வந்துட்டு செமையா பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. ஆனா துஷார் தேஷ்பாண்டே வாய்ப்புகள் கொடுத்து நிறைய சுத்தப்படுறாரு. சிஎஸ்கே சைட்ல இருந்து இது ஒரு மிஸ்டேக் தான். அவருக்கு பதிலா வேற யாராவது இருந்திருந்தாங்க அப்படின்னா இவ்வளவு பெரிய டார்கெட் கூட வந்திருக்காரு. வெறும் 130 140 ஆர்சிபி சொல்லிட்டே இருக்கலாம். ஸோ பரவாயில்ல. ஸோ அனுஜ் ராவத் எக்ஸ்ட்ரானரி பேட்டிங், அது மட்டும் இல்லாம டிகே செமையான ஒரு பேட்டிங். அண்ட் ஃபைனலா ஒரு வைடு போட்டாலும் நல்லாவே போட்டு கொடுத்தாரு. ஸோ 173 அப்படிங்கிற மாதிரி ஆர்சிபி பினிஷ் பண்ணாங்க. ஸோ ஜெய்பா கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் இந்த டார்கெட் இனாஃபுங்க. ஸோ கண்டிப்பா வந்துட்டு டிஃபெண்ட் பண்ணலாம். அந்த மாதிரி தான் நீங்க 160 அடிச்சாலே டிஃபெண்ட் பண்ணலாம். ஆனா ஆர்சிபி பண்ண தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லணும். ஸோ கேப்டன் ஃபேஃப் டு பிளஸி 2-3 இடத்துல ஓவர் ரொட்டேஷன் தப்பு பண்ணிட்டாரு. சிவம் தூபே இருக்கிறாரு, ஸ்பின்னர்ஸுக்கு கொடுக்க கூடாது அப்படிங்கறதுனால கொடுக்கல. ஆக்சுவலா சிவம் தூபேக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு அவர் டச்லயே கிடையாது. ஒரு மாதிரி தான் ஆடிட்டு இருந்தாரு. நீங்க தைரியமா மேக்ஸ்வெலுக்கு கொடுத்த ஒரு 2 ஓவரை பார்த்தோம் அப்படின்னா வேற ஒரு பவுலர்ஸ் ஒரு மயங்க் நகர் நல்லா பண்ணாப்ல, ஸோ கரண் சர்மா நல்லா பண்ணாரு, அவங்களுக்கு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா ஸோ
கண்டிப்பா சிவம் துபே ஒரு 6 போனாலும் அடுத்த பால் வந்துட்டு தூக்கி அடிச்சிருக்கலாம். ஸோ கண்ட்ரோல் பண்ணியிருக்கலாம் அப்படிங்கிறதா வந்துட்டு நிதர்சனமான உண்மை. எல்லாருமே சொன்னாங்க கமெண்ட்ஸை முதல் கொண்டு. காரணம் அதுதான், நீங்க மேக்ஸ்வெலுக்கு கொடுக்குறீங்க, பட் இருந்தாலும் ஏன் அவங்களுக்கு கொடுக்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி. ஸோ ஆரம்பத்தில் பார்த்தோம் அப்படின்னா நல்லா செட்டில் ஆயிட்டாங்க. ருத்ராஜ் கேக்வாட் ஒரு 15 ரன், அது மட்டும் இல்லாமல் ரச்சின் ரவீந்திரா செம்மையா ஆடினாருங்க. ஒரு அறிமுக மேட்ச் ஆடுறாரு அப்படிங்கிற மாதிரியே தெரியல, ஏதோ எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் மாதிரி ஆகிட்டு இருக்காங்க. ஸோ அவரை பொறுத்த வரைக்கும் டெஸ்ட் பிளேயரு, ஸோ வந்துட்டு ஓடிஐ பிளேயர் இதுக்கெல்லாம் செட் ஆக மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஆனால் குயிக் ஃபயர் வந்துட்டு ஆடி கொடுத்தாரு. ஸோ அவர் அமைச்சு கொடுத்த அந்த பேஸ்மெண்ட் தான். ஸோ ஒரு 60-70 ரன் அடிச்சு கொடுத்துட்டு போனாங்க. ஸோ அதுக்கப்புறம் தான் ஒவ்வொரு பிளேயர்ஸும் வந்தாங்க. அஜன்கே ரஹானே ஒரு கேமியோ ஒரு 27 ரன். ஸோ அதுக்கப்புறம் டாரியல் மிச்சல் ஒரு 22 ரன். ஸோ இந்த மாதிரி வரவங்க ஃபுல்லாமே ஒரு 20, 25, 27 இந்த மாதிரி அடிச்சு கொடுத்துட்டாங்க. ஸோ அதுதான் சிஎஸ்கேவை கம்ஃபர்டபுளாக கொண்டு போச்சு. அண்ட் ரொம்ப ரொம்ப நம்ம எதிர்பார்த்த ஒரு விஷயம், சமீர் ரிசீவ் உள்ள வருவார்னு சொல்லிட்டு. ஆனால் ஜடேஜா ஃபினிஷிங் ரோல் பண்றதுனால கொஞ்சம் முன்னாடியே வந்தாரு. ஒரு 6 அடிச்சாரு. அப்புறம் 2 பேரும் ரொட்டேட் பண்ணாங்க கடைசி வரைக்கும் மேட்ச் எடுத்துட்டு போலான்னு சொல்லிட்டு. பட் ஆனால் சிவம் துபே அண்ட் ஜடேஜா பார்த்தோம் அப்படின்னா கம்ஃபர்டபுளா எடுத்துட்டு போய் அந்த மேட்சை வின் பண்ணி கொடுத்துட்டாங்க. சிஎஸ்கேக்கு ஒரு கம்ஃபர்டபுளான வெற்றி. இதில் அஜன்கே ரஹானேவுடைய ஒரு கேட்சை சூப்பரா பிடிப்பாரு மேக்ஸ்வெல், அதுவும் பெஸ்ட் கேட்ச் அப்படிங்கிற கேட்டகரிக்குள்ள வரும். ஸோ எல்லாமே நல்லா போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஆர்சிபி கிட்ட இருக்க மெயினான மிஸ்டேக் என்ன தெரியுமா? உண்மையாலுமே அவங்களுடைய பேட்டிங் எக்ஸ்ட்ரானரிங்க. ஏன்னா 5 விக்கெட் போகும்போது கூட பார்த்தோம் அப்படின்னா இவங்க 2 பேர்னால 170 வரைக்கும் கொண்டு வர முடியுது அப்படின்னா, இதுவே கேமரூன் கிரீனோ மேக்ஸ்வெல்லோ ரஜத் பட்டிதரோ யாராவது நின்று இருந்தா யோசிச்சு பாருங்க, ஸ்கோர் கண்டிப்பா 220 அபவ் போயிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு பேட்டிங் இருக்கு. ஆனா பவுலிங் ரொம்ப ரொம்ப மோசம். ஸோ அல்ஷாரி ஜோசப் மோசம் சொல்ல வரல. ஸோ இந்த கண்டிஷனுக்கு எல்லாமே ஃபேப் டு பிளஸி ப்ரெடிக்ட் பண்ணிட்டாரு. பண்ண தப்பு. ஸோ கண்டிப்பா ஒரு ரீஸ்டாப்லயே உள்ள கொண்டு வந்து ட்ரை பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க கிட்ட வேரியேஷன் இருக்கு. ஸோ கண்டிப்பா அவரை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 விக்கெட் குயிக்கா எடுத்திருப்பாரு. ஸோ அதனால பார்க்கும்போது நீங்க ஒரு சமீர் ரிஸ்வி, MS தோனி மாதிரியான பேட்ஸ்மேன்ஸ் வரும்போது ஸோ கண்டிப்பா அவங்க கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போவாங்களாங்கிறது ஒரு டவுட் தான். ஸோ பழைய தோனி அப்படிங்கிறது வேற விஷயம். ஸோ இப்போ அவங்களோட மிடில் ஆர்டர்ல தீபக் சகர் வரைக்கும் தான் பேட்டிங் இருக்கு. சார்துல் தாக்கூர் இல்ல. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த மேட்சை இன்னும் டைட்டா கொண்டு போயிருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு வாய்ப்புகள் இருக்கு. ரீஸ்டாப்லேயே அவங்க ட்ரை பண்ணல. 170 பேட்டிங்ல ஓகேவான டார்கெட் தான். பட் இருந்தாலும் பவுலிங்கை பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட சேஞ்சஸ் பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன். ஸோ அடுத்த மேட்சே கண்டிப்பா ஃபெர்குசனை உள்ள கொண்டு வரணும், இல்லைன்னா ரீஸ்டாப்லேயே வரணும் அப்படிங்கிற ஒரு சுச்சுவேஷன்ல இருக்காங்க. ஆனா இதுல உண்மையாலுமே நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒருத்தர் அப்படின்னு சொல்லணும்னா கேமரூன் கிரீன். பேட்டிங் பண்ணாட்டியும் பவுலிங்ல அழகா இந்த ஸ்லோ பால் எல்லாம் போட்டு விக்கெட் எடுத்து கொடுத்தாரு. ஸோ அவரும் டால் அப்படிங்கிறதுனால இந்த பிச்சோடைய கண்டிஷன் பொறுத்துட்டு ஃபேப் டு பிளஸி அவர் வந்துட்டு பண்ண ஒரு பிளான்லயே பார்த்தோம் அப்படின்னா இது எக்ஸ்ட்ரானரி பிளான். அவருக்கு வந்துட்டு ஓவர் கொடுத்தது அப்படிங்கிறது சூப்பரான ஒரு விஷயம் தான். ஸோ அவர் சைட்ல இருந்து 2 விக்கெட் அப்படிங்கிறது எடுத்து கொடுத்தாரு. ஸோ எல்லாமே ஓகே தான். ஆர்சிபில ஒரு சின்ன பட்டு டிங்கரிங் மட்டும் பவுலிங்ல பார்க்கணும். ஃபீல்டிங்ல ஏகப்பட்ட சொதப்பல்கள். ஏன்னா ஜடேஜாவும் தூபேவும் கிட்டத்தட்ட ஒரு 10 தடவை 2 ரன்ல ஓடி இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ கேப்ல ஒரு தடவை ஓடினாங்க. ஸோ ஏகப்பட்ட ரன்ஸ் வந்துட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காங்க. அந்த ரன்ஸ் லீக் ஆக தான் சிஎஸ்கே உடைய ஈஸியா இருந்துச்சு அந்த டார்கெட் ரீச் பண்றதுக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அதை தாண்டி எக்ஸ்ட்ராஸும் பார்த்தோம் அப்படின்னா சிஎஸ்கேவும் போட்டாங்க. ஸோ இவங்கள்ட்ட ஒரு 7 எக்ஸ்ட்ராஸோ 8 என்னமோ போட்டு வச்சிருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா பவுலிங் ஃபீல்டிங் இது எல்லாத்தையுமே சின்ன பட்டி டிங்கரிங் இருக்கு. ஸோ அது பார்த்தா ஸோ ஹோப்ஃபுல்லி ஆர்சிபி இந்த சீசன் பெட்டரா இருப்பாங்க. உண்மையாலுமே சூப்பரான பேட்டிங் லைன் மாற்றமே கிடையாது. எந்த சீசனும் இல்லாத அளவுக்கு மாட்டிருக்குன்னு சொல்லணும். ஏன்னா 5 விக்கெட் 6 விக்கெட் போகும்போது கூட 2 பேர் 3 பேர் நின்று அடிச்சு கொடுக்குறாங்க அப்படின்னா வேற மாதிரியான விஷயம். பட் இருந்தாலும் அந்த பேட்டிங் மட்டும் இருந்தா பத்தாது. ஸோ பவுலிங்ல கன்சோல் பண்ணும். சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பிரச்சனையே இல்லைங்க, எல்லாமே ஓகே தான். துஷார் தேஷ்பாண்டேக்கு ஒன் செகண்ட் சான்ஸ் கொடுத்து பார்ப்பாங்க. ஸோ மறுபடியும் 2 மேட்ச் 3 மேட்ச் வந்துட்டு வாரி வழங்குறாரு அப்படின்னா ஸோ அதுக்கப்புறம் லார்ட்ஸ் சார்துல் தாக்கூரை உள்ள கொண்டு வந்துருவாங்க, இல்ல முகேஷ் சௌத்ரி கொண்டு வந்துருவாங்க. சிஎஸ்கே சைடு எல்லாமே கிளியரா இருக்கு. கடப்பார பேட்டிங் லைன் ஒருத்தர் போனா ஒருத்தர் சொல்லி வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஸோ இதே மாதிரி தான் மும்பை இந்தியன்ஸும் அண்ட் சிஎஸ்கே கண்டிப்பா திஸ் சீசனும் குவாலிஃபை ஆகிறதுக்கான சான்ஸ் அப்படிங்கிறது ஹைலி பாசிபிள். ஸோ ஓவராலா முதல் மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க. அது மட்டும் இல்லாம ஆன் ஃபீல்டில் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்துச்சு. MS தோனி அவர்கள் கட்டிப்பிடிச்சாரு விராட் கோலியோ பேட்டிங் பண்ணும்போது வந்துட்டு ஹக் பண்ணாரு. ஸோ அது மட்டும் இல்லாம அப்படி போடு பாட்டுக்கு வந்துட்டு நம்மால் வந்துட்டு டான்ஸ் ஆடிட்டு இருந்தாரு விராட் கோலி, வேற மாதிரி இருந்துச்சு. அண்ட் MS தோனியோட அந்த லாங் ஹேர் ஸ்மைல் அண்ட் கடைசி ரன் அவுட் இதெல்லாம் வந்துட்டு பியூர் பிளெஸிங்க, ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் அப்படிங்கிற மாதிரி கடைசியா பாக்குறோம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இது எல்லாமே IPL மெமரி ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் உணர்த்துது. ஸோ ஓவராலா நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. தொடர்ந்து அப்டேட்டுக்கு சேனலோட இணைஞ்சிருங்க அண்ட் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி